அடுத்ததாக மகளிர் காவல் நிலையம். வேலைக்கு வந்தோமோ பிச்சும் இல்ல சினிமாவும் இல்ல. யார் பாப்பா நீ? ஐயோ மேடம், என்ன அடிச்சுட்டா மேடம். உங்களை நீங்க யார் அடிச்சது? என் புருஷன் மேடம். உங்க புருஷன பாக்ஸரா? முடியாது மேடம். இந்த தாய் அத்த மூச்சையே தூக்கி போடு. அவன் குடும்பத்துக்கு என்ன நல்லா பண்ணிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம மாட்டிக்கிற மாதிரி அடிச்சு மறந்துச்சு கேட்டு குடும்பம் பண்றாங்க. தாய் பேசுது. கலக்கத்தை நல்ல பேச்சா பேசு. நீ என்ன பாருங்க மேடம். அப்படியே பாருங்க பாக்கலாம் போமா. உட்கார இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பாங்க. பாப்பா யார் கூட மாட்டே நீ? இந்த லாயர் மேடம் காலையிலேயே குட் மார்னிங் ஜூனியர் கேஸ் தான் வந்திருக்கேன். இது இன்ஸ்பெக்டர் மேடம். இன்ஸ்பெக்டர் வர நேரம்னா அது என்ன ஜூனியர் கேஸ்? பையன் சின்ன பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். பொண்ணு கத்திலே குத்திட்டா. இன்னும் சினிமா கேட்கல டிக்கெட் வாங்குன மாதிரி சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க கூட. ஓகே கேஸ் என்ன வக்கீல் மேடம் காதாலிய ஸ்டேஷன் வந்திருக்கீங்க. குட் மார்னிங் மேடம். உடனே கேஸ்ல சைக்கிள் வெட்டி செஞ்சு வாங்குறாரு. என்ன கேஸ் நீ கொடுத்தமா சுப்பேல மேடம். அதுக்கப்புறம் கிளினிக் இருக்கா லாயர் பாப்பா யாரு? பாப்பா சின்ன பொண்ணு சரியா போலீஸ்ல இருக்க யார் கூட தெரியலையா? வெளிய போய் பாருங்க யாரா இருக்காங்க. இத பாருங்க ஒரு வேண்டாம் மகாராஜா. பாப்பா பாப்பா யார் நீ? என்ன பண்ற? ஹலோ மேடம், ஈடு ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். ஆமி நோட்டி உங்க பொண்ணா? இங்கதான் இருக்கா. பதறாதீங்க மேடம், அமைதியா இருங்க. E2 ஸ்டேஷன் உடனே கிளம்பி வாங்க. வெளியே யாரு இல்ல மேடம். பாப்பா என்ன விஷயம் சொல்லு. What are you doing here? என்ன பண்ற? கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட்ங்கறா? ஆப்னி ஆப்னி ஐயோ ஆப்னி ஆப்னி இங்க இருக்கியா? கடவுளே ஆப்னி உன்னை தேடி நான் எங்கெல்லாம் போனேன் தெரியுமா? நீ போறிய பார்க்கெல்லாம் கூட காணோம்டா. பயந்துட்டு அப்புறம் உன் ஃப்ரெண்ட் யாரு? சந்தியா அவ வீட்டுக்கு போனேன். அங்கேயும் காணோம். பயந்து போயிட்டு மேடம். இன்னைக்கு ஸ்கூல் லீவ். அது கூட தெரியல. போய் பார்த்து அங்கேயும் கடவுளே என் பொண்ணு கிடைச்சிட்டா. கடவுளே என் பொண்ணு கிடைச்சிட்டா. இங்க என்ன மேடம் பண்றோம்? யார் கூட வந்தா? அதான் தெரியல மேடம். ஏதோ கம்ப்ளைண்ட்னு சொல்றா. அதான் தெரியும். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் கூட வந்தாளா? ஆமி என்ன கண்ணு? ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? பாய்ஸ் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்றாங்களா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அம்மா இருக்கேன். என்ன கம்ப்ளைண்ட் கேளுங்க மேடம். மேடம் நீங்க வரதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். விசாரிப்போம். பாப்பா நீ சொல்லுமா, என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல கம்ப்ளைண்ட் சொல்லு. அப்படி மேடம் கேக்குறாங்கல்ல, நீ என்ன கம்ப்ளைண்ட், யார் மேல கம்ப்ளைண்ட் சொன்னதா அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். சொல்லு. சொல்லுமா, பயப்படாம சொல்லு. சொல்லு பாப்பா சொல்லு. அப்படி சொல்லு. உங்க மேல கம்ப்ளைண்ட். உங்க மேல கம்ப்ளைண்ட். தோடா ஹீ தான் டு ஸ்டார். என்னது? ஏன் மேல கம்ப்ளைண்ட்? அம்மா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? மேடம் இவ எக்ஸாம்க்கு படிச்சு மூடெல்லாம் குழம்பி இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். மேடம் போலாம். கொஞ்சம் பேசாம இருங்க. நீ சொல்லுமா.
அம்மா மேல என்ன கம்ப்ளைண்ட்? சொல்ல பாப்போம். அம்மா மேல என்ன கம்ப்ளைண்ட் உனக்கு? சொல்லு பாப்போம், சொல்லு. இவங்க என்ன குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து வளர்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் இவங்க குழந்தை இல்லை, என்ன அனாதைன்னு சொல்லுவாங்க. ஐயோ மேடம், இது இவங்க என்ன மட்டும் தட்டின்னு இருப்பாங்க. நான் எங்க அக்கா தானே படிப்பேன், நான் கொஞ்சம் சும்மாவே தான் படிப்பேன். ஆனா அதுக்காகவே என்ன மட்டும் தட்டின்னு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மட்டும் இல்லை, என் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி என்ன இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். நான் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. மேடம், நான் சாதாரணமா சொன்ன விஷயத்துல அவ கம்ப்ளைண்ட் வந்து இங்க பேசிட்டு இருக்கா. குழந்தை வம்பு பண்ணா திட்ட தானே செய்வாங்க. அடிச்சிருக்காங்க. ஆமா, அடிச்சேன். ஏன் அடிச்ச? நீ நல்லா படிக்கணும் அடிச்ச, ஒழுக்கமா வளரணும் அடிச்ச. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? இந்த பார், நீ சின்ன பொண்ணு, நீ எல்லாம் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. வா மேடம், ஸ்டாப் இன்டரப்டிங். அவ என்னத்தான் சொல்ற வரான்னு கேட்போமே, நீ சொல்லுமா. நான் என் ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட கேட்டேன். அவங்க தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. நான் வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா நேத்து கூட அம்மா என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஓ, கவுன்சிலரா? இந்த பாரு, நீ மேஜர் கிடையாது, நீலாம் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. இல்ல, கண்டிப்பா இல்ல. குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் மேல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்னது? குழந்தைங்க பேரண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏன் மேடம், இங்க எல்லா குழந்தைங்க அடி வாங்காம திட்டு வாங்காம வளருது, எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆயிடுமா? ஆகாது மேடம், எல்லாமே ஆகாது. எல்லா குழந்தையுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வரலையே. உங்க பொண்ணு தானே வந்திருக்கா. போலீஸ் ஸ்டேஷன் வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாங்க ஆக்ஷன் எடுத்து தான் தீர்வோம். லாயர் மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? Yes madam, section 75 பிரகாரம் if the child is abandoned, neglected, abused, ill-treated physically or mentally, she can file a complaint. If it is proven, it's an offense. Offense? Offense? ஆவணி, என்ன கண்ணு? அவங்களா அம்மா மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்றாங்க. அம்மா இல்லாம நீ என்ன பண்ணுவ? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உன்னை யார் பாத்துக்கிறா? உனக்கு யார் சாப்பாடு போடுறா? யார் உனக்கு பார்த்து பார்த்து வாங்கி தரா? ஸ்கூலுக்கு கொண்டு போய் கூப்பிட்டு யார் பண்ணுவா? உனக்கு குளிப்பாட்டுறது யாரு? தூங்க வைக்கிறது யாரு? அம்மா இல்லாம என்ன பண்ணுவ? சொல்லு. அம்மா மேல கம்ப்ளைண்ட் இல்ல, போலாம் சொல்லு. இல்ல, நான் கொடுப்பேன். என்ன பண்றீங்க? எங்க முன்னாடி அடிக்கிறீங்க? அப்போ வீட்ல என்னென்ன பண்ணிருப்பீங்க? சும்மா இருங்க மேடம். மேடம், உங்க அம்மா என்ன உங்களை அடிக்காம வளர்த்திருப்பாங்க? மேடம், அந்த நாட்கள் வேற, இப்போ இது சட்டம். என்ன சட்டம்? பெத்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது சட்டமா? இவ ஒரு காத்தால இந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட், அம்மா மேல கம்ப்ளைண்ட் வந்து இங்க பேசிட்டு இருக்கா. அறிவு கட்ட, அறிவு கட்ட. இங்க என்ன அடிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க. இவ சின்ன பொண்ணு, ஏதோ என் மேல இருக்க கோபத்துல இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்திருக்கா. இப்போ இத போய் ஒரு முக்கியமான கேஸா பேசுறீங்க. இப்போ இதெல்லாம் விட இதுதான் முக்கியமான கேஸா? ஆமா, இப்ப இருக்கிற கேஸ்லயே இதுதான் ரொம்ப முக்கியமான கேஸ். இத போய் முக்கியமான கேஸான்னு கேக்குறீங்க? குழந்தை வளர்ப்பு தாங்க இருக்கிறதுலயும் முக்கியமானது. பலவீனமா வளர்ந்து இந்த குழந்தை பலவீனமான சமுதாயத்தை உருவாக்கும். தான் மேல திணிக்கப்பட்ட வெறுப்பையும் அவமானத்தையும் எங்க போய் காமிக்கும்? இந்த சமுதாயத்தில் தான் காமிக்கும். கரெக்ட். அப்புறம் இந்த பிக் பாக்கெட் இவங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்படி ஆயிருப்பாளா? கரெக்டா சொன்னீங்க மேடம். என் புருஷன் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருந்தா வளர்ச்சிட்டு கேட்டு கொடுமைப்பட்டு இருப்பானா? சுமாரமா அப்படி வா கிளம்பலாம். இது சரிப்பட்டு வராது, வா கிளம்பலாம். இந்த பிக் பாக்கெட் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு என்ன இங்க வந்து டிராமா போடுறியா? வா கிளம்பலாம், வா. சொல்லு பாப்பா, என்ன சொல்ல வர? லார் மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மேடம், இது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இந்த சமுதாயத்துல ஆல்ரெடி ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு சவால்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த பொண்ணு தன்னை ப்ரூவ் பண்ணிக்க எவ்வளவு போராடணும். டு யூ நோ? தெரியுமா உங்களுக்கு? ஒரு அம்மா பெத்த குழந்தைய சரியா வளர்க்கணும், ஒழுங்கா வளர்க்கணும்ங்கிறது கொலை குத்தமா? கொலை குத்தமான்னு கேக்குறேன். ஆமா, கொலை குத்தம் தான். இது ஒரு வகையில கொலை தான். எஸ். எவ்வளவு போராடணும் தெரியுமா உங்களுக்கு? ஆமா மேடம், அப்படி சொல்லுங்க.
குழந்தை வளர்த்துறதுல என்னத்துக்குமா பெத்துக்கிற? ஏய், நீ ஒரு அக்யூஸ்ட், நீ என்ன பார்த்து கேக்குறியா? ஐயா, அக்யூஸ்ட் அந்த நாயத்தை சொல்லக்கூடாதா? நாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம், தெரியும்ல. என்ன அக்யூஸ்ட்ங்கறியே? நீங்க ஒரு அக்யூஸ்ட் தான் இப்ப. ஏய், வாய் மூடு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனி, நல்லா யோசிச்சு சொல்லு. உன் முடிவு என்ன? அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? The decision is yours. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Take your time. நல்லா யோசிச்சு சொல்லு. சொல்லுமா. என்னது ராஜு? இது பாரு, கையெல்லாம் கிழிச்சிருக்கா. பிளேடு மார்க். செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கா ராஜு. சின்ன பொண்ணு. இந்த குழந்தை எவ்வளவு வலியில இருந்தா இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்துப்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? கேஸ் போடுங்க. ஓகே மேடம், என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டான்னு சொல்லி நல்லா புலம்ப தெரியுது, ஆனா பொறுப்பா வளர்க்க தெரியல. சட்டம் ஒண்ணு இருக்கிறது மறந்துச்சு. அதை மதிக்காம இருந்த குற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். குற்றங்கள் யார் மேல நடந்தா என்ன? சின்ன பொண்ணு மேல நடந்தா என்ன? பலவீனமா அவங்களுக்கு பாதுகாக்கத்தான் சட்டம் ஏற்றுப்பட்டிருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும். I said file a case against this beloved mother. Rajam. Okay madam. சொல்லு பாப்பா. அப்படி போய் உட்காருமா. பாப்பா நீ சொல்லுமா. ராஜம், எங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம், லெட்ஸ் கோ. கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. அவனி, மன்னிச்சிரு. அதுக்காக கையெல்லாம் நீங்க டிராமா பண்ற. உன்னை பெற்றதுக்கு எனக்கு இதுவும் வேணும். மன்னிப்பு யார் வேணாலும் கேட்கலாம். மன்னிப்பு கொடுக்கணுமா வேண்டாமான்னு மன்னிக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும்.